வணக்கம். வெல்கம் பேக் டு ஹச் விளாக். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மண்டே எடுத்த வீடியோ தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது லாஸ்ட் மண்டே வந்து நாங்கள் வந்து பழனி கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் பழனிக்கு போகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருந்துச்சு. சரி அன்றைக்கி சடனாக தான் வந்து பிளான் பண்ணோம் பழனிக்கு போகலாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லீவ் இருந்துச்சு அவங்களுக்கு. சரி டெம்பிள் போகலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா நாங்களும் வர சொல்லிவிட்டு எங்கள் கூட பாண்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஆதார் கார்டு இருக்கிறதுக்காக பாண்டிக்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணோம். அது வந்து கேன்சல் ஆகிடு. இது வந்து செகண்ட் டைம் வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கேயே. அதுக்கப்புறமா பாப்பாவை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆடிக்கிட்டே இருந்தான் அங்கேயும் இங்கேயும். ஸோ ஒழுங்காகவே காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா எப்படியும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்தோம். ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். வருமா என்னன்னு தெரியல. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சர்வர் ஒர்க் ஆகல. மறுபடியும் உட்கார வச்சு அவன் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுடி எடுக்கலாம் சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு 10 நிமிஷம் தான் டக்குன்னு வந்து சைட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப டைமும் இல்லையா, டைம் வேறு ஆகிடுச்சு. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து கிளம்பணும் கோவிலுக்கு. ஸோ டக்குன்னு ஒரு சுடி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஷாப்பில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டின்னர்லாம் நைட்டு வீட்லேயே சாப்பிட்டோம். ஒரு 10:30 போல் வந்துட்டு விழுப்புரம் வந்துட்டோம் பாண்டியிலேருந்து. நாங்கள் சடனாக பிளான் பண்ணனால ப்ரீ புக்கிங்லாம் எதுவும் பண்ணலை. அங்கே போய் டிக்கெட் எடுத்து ஒரு லோக்கல் ட்ரெயினில் தான் வந்துட்டு போனோம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா டிக்கெட்டு. நான் லாஸ்ட் டைம் வந்து பழனிக்கு வந்துட்டு 7 இயர்ஸ் ஆகுது பழனிக்கு போய். லாஸ்ட் டைம் வந்துட்டு காலேஜ் டூர் கொடைக்கானல் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். கொடைக்கானல் போயிட்டு அங்கே வந்துட்டு பழனி பார்த்துட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம் பழனிக்கு. இப்போ தான் முருகர் வந்துட்டு எங்களை வந்து அழைச்சிருக்காரு பழனிக்கு. ட்ரெயினில் வந்துட்டு சீட்லாம் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல். வந்து ட்ரெயின் ஏறணுமே வந்துட்டு தம்பி வந்து தூங்கிட்டான். ஸோ பாப்பா பாருங்கள், மணி வந்து இப்போ 11 o'clock ஆக போகுது. இப்போ தான் வந்துட்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். அம்மா அப்பா கூட வந்ததுனால கொஞ்சம் வசதியாக இருந்தது. தம்பியை வந்தது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா தான் யார் கூடயும் ஜெல்லாக மாட்டா, என்னை விட்டு இடையே நகரில். ஸோ அவளை தூக்கி வந்துட்டு எனக்கு ஷோல்டர் வழியாக வந்துடுச்சு. தம்பி வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி கூட ஈஸியாக வந்து ஜெல்லாகிடுவான். அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க தம்பியை ஃபுல்லாக. ஸோ தம்பி பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், மலை ஏறி வந்து தம்பி வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதுக்கான டைம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாப்பா வந்துட்டு தூங்கவே இல்லை. ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவலில் ஒரு 3 மணி நேரம் அவன் மூச்சிக்கிட்டு விளையாடிட்டே இருந்தா. அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அழகவே இல்லை. ஸோ பழனிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரெயின் வந்து கிடையாது. இப்போ வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி பழனிக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டு 10:30 வந்துட்டு விழுப்புரம் வந்து ட்ரெயின் ஏறணும். கரெக்டாக 2 மணிக்கெலாம் வந்துட்டு திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த 4.5 மணி நேரத்தில் வந்து சுத்தமாக வந்து தூங்கவே இல்லை. ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன். பாப்பா தூங்குனான்னு சொல்லிட்டு தூங்கினேன். கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பஸ் வந்து இருக்குது. பழனிக்கு வந்துட்டு நிறையா பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் போனப்போ ஒரு பஸ் வந்து போச்சு, அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் இன்னொரு பஸ் பின்னாடியே வந்துச்சு. அது ரொம்ப காலியாக இருந்ததுனால அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். கரெக்டாக 2:30 மணிக்கு பஸ் ஏறினோம். கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் வந்துட்டு பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு நடந்தே தான் வந்து போகணும். ஸோ போகக்குள்ள தான் அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, மொட்டை அடிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டோம். மொட்டை அடித்ததால ஹஸ்பண்டும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பூமுடி வந்து கொடுத்துருந்தேன். ஷார்ட்ஸில் வந்து பழனி போயிருந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது சிஸ்டர் வந்து கேட்டாங்க, பூமுடி எடுக்கிறது வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்காதீங்க சொன்னதுனால வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ பூ முடி எடுக்கிறதுனா என்னென்னா, நம்ம முடி இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு நுனியில் வந்து கொஞ்சமாக பூ வச்சு வந்து கட் பண்ணி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அவ்வளோதான் அது பூமுடி கொடுக்குறது. மொட்டைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பூ முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு குளிக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்துட்டு நிறைய பிளேஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ரூம் எதுவும் வந்து எடுக்கலை. ஏன்னா டேரெக்டாக வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து காலைல தானே வந்தோம். அதனால் ரூமில் எதுவும் எடுக்கலை. குளிக்கிறதுக்கு வந்துட்டு தனியாக பாத்ரூம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி வந்து சஷ்டி, நிறைய பேர் காவடிலாம் எடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு தெரியாது சஷ்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் கற்பூர தீபம்லாம் ஏற்றிட்டு அம்மா அப்பா வந்துட்டு ரோப் ட்ரை
ட்ரெயினில் வந்து ஏற்றி விட்டோம். அவங்களால மலை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நானும், பாப்பா, தம்பி, ஹஸ்பண்ட் 4 பேருமே வந்துட்டு மலை ஏறி தான் வந்துட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணோம். ஸோ மலை அடிவாரத்திலே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொபைல் ஃபோன் வந்துட்டு கோவில் உள்ள மலை கோவில் உள்ள அல்லோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தால் வந்துட்டு 2000 வந்துட்டு அபதாரம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு பேக்கில் அப்போலாம் லக்கேஜ் அது கூட வந்து மொபைலை வந்து வச்சுட்டு மேலே வந்து போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தம்பியை மலை ஏறி விட்டால் எங்கே டயர்ட் ஆகிடுவோம், ஏற மாட்டான்னு சொல்லுவோம்னு நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு படியிலேருந்து லாஸ்ட்டு படி வரைக்கும் தம்பி ஏறி தான் வந்தாங்க. பாப்பா கொஞ்சம் தூரம் பாதி தூரம் வந்துட்டு மலை ஏறி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள தூக்கிக்கிட்டேன். தம்பி வந்துட்டு அவங்களே மலை ஏறி வந்தாங்க. பாதி தூரத்தில் வந்து முட்டி போட்டு மலை ஏறினாங்க. ஸோ அங்கே வந்து மேலே போனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் நேரம் அலோடு இல்லையா, டைம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஒரு ரொம்ப நேரம் வந்து குடோனில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க முருகருடைய ராஜ அலங்காரத்தோடு வந்துட்டு அன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணோம். எப்பயுமே கோவிலுக்கு போனால் ஒரு நிமிஷம் தான் பார்க்குறவங்க தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் நின்று முருகரை கண் குளிர தரிசனம் பண்ண எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இப்போவும் பழனி வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு நேந்திரமன் சிப்ஸும் அல்வாவும் வாங்குவாங்க. அந்த கடைக்கு வந்து இட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஓனே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு வீட்டுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு அல்வா சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடைக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வந்துட்டு ஏர் ஆக்சசரிஸ் அண்ட் ஃபேன்சி ஐட்டம் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. தம்பி வந்து கடைக்குள்ளே போனதுமே ஒரு கொடியை எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா எனக்கு இந்த டாய்ஸ்லாம் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே இடம். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஹோல்சேல் கடைன்றதுனால ஒரு பீஸ் வந்து வாங்க முடியல. கொஞ்சம் மொத்தமாக தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கோவிலே வந்துட்டு அங்கே சரவணபவன் ஹோட்டல் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே பழனிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பழனிலேருந்து வந்துட்டு திண்டுக்கல் வந்து வந்திருந்தோம். ஸோ அந்த நேரத்துக்கு வந்து ட்ரெயின் வந்து கிடைக்காதுன்றதுனால திண்டுக்கல்லேருந்து திருச்சி போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி பஸ் ஏறிட்டோம். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. டைமில் எதுவும் கரெக்டாக வந்து நோட் பண்ணலை. திருச்சி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு விழுப்புரத்துக்கு பஸ் ஏறியாச்சு. ஸோ அப்புறம் விழுப்புரம் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டோம். ஏன்னா கார் அங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு இருந்தோம். அதனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி 12 ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.